வணக்கம். மருந்தில் அறிவோம் வலையல் அலைவரிசை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம அல்ட்ராசெட் டேப்லெட் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா அந்த அல்ட்ராசெட் டேப்லெட் வந்து எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெயின் கில்லர். உங்களுக்கு ஏதாவது அதிகப்படியான வலிகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த அல்ட்ராசெட் டேப்லெட்ட வந்து பரிந்துரைப்பாங்க. இந்த அல்ட்ராசெட் டேப்லெட்ல என்ன மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் என்னென்ன மருந்து இருக்கு அப்படின்னா, ட்ரெமடால் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதுக்கப்புறம் பேராசிட்டமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. இந்த 2 மருந்தோட காம்பினேஷன் தான் இந்த அல்ட்ராசெட் அப்படிங்கிற டேப்லெட். இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் மிக அதிகமாக வலி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல வந்து குடுப்பாங்க. ஏதாவது மசில் கிராம்ப்ஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு தருவாங்க. மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு தருவாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பெயின் இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அந்த பெயின்ஸ குறைக்கிறதுக்கு அல்ட்ராசெட் டேப்லெட் தருவாங்க. இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் தர்றதுனால எதுவும் சைட் எஃபெக்ட் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சில சைட் எஃபெக்ட்லாம் வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, வாமிட்டிங் சென்சேஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மயக்கம் வர மாரி டிசீனஸ் இதெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் உங்க உடம்புல போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் உங்க உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இதுல நான் முதல்ல சொன்ன மாரி 2 விதமான மருந்தோட காம்பினேஷன் தான் இந்த அல்ட்ராசெட் டேப்லெட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெமடால். இந்த ட்ரெமடால் என்ன செய்யும் அப்படின்னா, உங்க பிரெயினுக்கு வந்து பெயின் சிக்னல்ஸ் போகுது பார்த்தீங்களா? அந்த பெயின் சிக்னல வந்து இது பிளாக் பண்ணும். அந்த பெயின் சிக்னல் பிளாக் பண்றது மூலமா உங்க பிரெயினுக்கு இந்த பெயின் இருக்கு அப்படிங்கிற சிக்னல் போகாது. அப்படி சிக்னல பிளாக் பண்றது மூலமா உங்களுக்கு பெயின வந்து அது ஸ்டாப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பேராசிட்டமால் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பெயினை கிரியேட் பண்ற சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகும். அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணும். அப்படி ஸ்டாப் பண்றது மூலமா இதுவுமே பெயினை குறைக்கும். இப்படி இந்த காம்பினேஷனா 2 மெடிசனையுமே நீங்க காம்போ வந்து குடுக்குறாங்க. இத காம்போவா நீங்க எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிகவும் அதிகப்படியான பெயின் இருக்கிறவங்க இதெல்லாம் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சமே ரிலீஃபா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான். இத எடுத்துக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன மசில் கிராம்ப்ஸ், ஸ்வெல்லிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகே. இது நீங்க ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானா வந்து அது க்யூர் ஆகிரும். சில மேஜர் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பெயின் வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து நீங்க இத எடுக்கும்போது, அந்த நேரத்துக்கு மட்டும் உங்களுக்கு ரிலீஃப் தருமே தவிர, இது பெர்மனன்ட்டான க்யூர வந்து இந்த டேப்லெட்டால வந்து உங்களுக்கு தர முடியாது. இத எல்லாருமே எடுத்துக்கலாமா? எல்லாருக்குமே இது சேஃபா? அப்படின்னு கேட்டா, லிவர் பேஷண்ட்ஸ், அப்புறம் கிட்னி பேஷண்ட்ஸ் இவங்க எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் சேஃபா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பைல்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. பைல்ஸுக்கு வந்து இது எந்த விதத்திலயும் அல்ட்ராசெட் டேப்லெட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. உங்களுக்கு அந்த பைல்ஸ் நேரத்துல ஏற்படுத்தக்கூடிய அந்த வலிகள குறைக்கிறதுக்கு வேணா இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா, இந்த அல்ட்ராசெட் டேப்லெட் எடுத்துக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சைட் எஃபெக்ட் கான்ஸ்டிபேஷன் வரும்னு சொல்லிட்டு. அந்த மாரி கான்ஸ்டிபேஷன் எதுவும் வந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் சிக்கலா போயிரும். அப்படி கான்ஸ்டிபேஷன் வந்தது அப்படின்னா, நீங்க இந்த டேப்லெட்ட வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்க பிசிஷியன்ட்ட போயிட்டு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு பெயின் கில்லர்ஸ் வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து அடிஷனலா நீங்க ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் பைல்ஸுக்கு வந்து அடிஷனலா ஏதாவது ஆயின்மென்ட்டோ இல்ல வேற ஏதாவது ஃபர்தர் ட்ரீட்மென்ட்டோ நீங்க அண்டர்கோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த பைல்ஸ் வந்து க்யூர் ஆகும். இந்த ட்ரெமடால் வந்து உங்களுக்கு பைல்ஸ க்யூர் பண்ணாது. அந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப குடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் லேடீஸ்லாம் இத எடுத்துக்கலாமான்னா, அவங்களும் கொஞ்சம் வந்து சேஃப்டியா தான் எடுத்துக்கணும். ஏன்னா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இது வந்து உங்க ஃபீட்டஸ் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸிமம் பிரெக்னன்ட் லேடீஸ் இத அவாய்ட் பண்ணிறது நல்லது. அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க இத தாராளமா எடுத்துக்கலாம். அது வந்து எந்த விதத்திலயும் வந்து உங்க குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. மத்தபடி எல்லாருமே வந்து இத சேஃபா வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த டேப்லெட்ட ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளைக்கு சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸ் டூ 14 டேஸ் வந்து நீங்க குடுக்குறாங்க அப்படின்னா, ஓகே இத வந்து எடுத்துக்கோங்க. சில பேரு வந்து இது ரொம்ப லாங்கா வந்து எடுக்குறாங்க. சில பேர் இந்த அல்ட்ராசெட் டேப்லெட்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. அதனால உங்களுக்கு ஃபர்தரா வந்து லிவர் ப்ராப்ளம்ஸ்லாம் அது வந்து ஏற்படுத்தும். நீங்க ரொம்ப லாங் டெர்மா நீங்க எடுக்குறீங்க அப்படிங்கும்போது, சில கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது தவிர வேற வழியே இல்ல. உதாரணத்துக்கு இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பெயினா இருக்கும்போது, வேற வழியே இல்ல. அத குடுத்தா தான் வந்து அவங்களுக்கு வலி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ல ரொம்ப தவிர்க்கவே முடியாத கண்டிஷன்ஸ்ல தான் இத வந்து குடுப்பாங்க. மத்த எந்த கண்டிஷன்லயும் இதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சின்ன சின்ன வலி வரும்போதெல்லாம் சில பேர் வந்து இத யூசுவலா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன தலைவலிகள், கை, கால் புடிப்பு இந்த மாரி இருக்கும்போதெல்லாம் சில பேர் எடுத்துக்கிறத நானே பார்த்துருக்கேன். அந்த மாரி பெர்சன்ஸ்லாம் வந்து இத எடுத்துக்காதீங்க. அவங்கலாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் அனல்ஜெசிக் நெறையா இருக்கு. கொஞ்சம் லோ டோசேஜா இருக்கிற அனல்ஜெசிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இத வந்து பிரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட அட்வைஸ். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது மாரி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ, வேற இந்த மருந்துகள் பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டாலோ, மறந்துடாம கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.